ஆன்றோர்கள், சான்றோர்கள், ஊடக நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழை வளர்த்த மதுரையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெருமையாக கருதுகிறேன். இந்த மேடையில் இருப்பவர்களில் மிக குறைவான தகுதி உடையவன் நான் மட்டும்தான். எனக்கு இலக்கணம், இலக்கியம், கவிதை எதுவுமே தெரியாது. வார்த்தை ஜாலங்கள் எனக்கு தெரியாது. சாதாரண வார்த்தையில் தான் பேச முடியும். அந்த அடிப்படையில் நான் சொல்கின்றேன். இல்லை, ஒருவேளை அதனால தான் அரசியல்வாதி ஆயிட்டோம். வெளிச்சத்தை சிறைப்படுத்திய 14 நாட்கள் வெளிச்சத்தை சிறைப்படுத்திய 14 நாட்கள். இதை புத்தகம் என்று நான் சொல்ல மாட்டேன். இதை உணர்வுகளை வெளிப்படுத்திய எங்களுடைய கட்சியின் மாநில துணைத் தலைவர் கவிஞர் திலகபாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இதை வெளியிட்ட இனிய நண்பர் காவியா சண்முகசுந்தரம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இடையில் இந்த புத்தகத்திற்கு ஒரு சில சிக்கல்கள் வந்தது. ஆனால் காவியா சண்முகசுந்தரம் அவர்கள் நான் இருக்கின்றேன் என்று தைரியமாக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றார். உங்கள் சார்பிலே அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் உள்ள அத்துணை ஆண்டோர்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திலகபாமா அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியிலே இணைந்தார். சிவகாசியின் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிட்டார். அன்றுதான் முதலில் அவரை நான் சந்தித்தேன் தேர்தல் பிரச்சாரத்திற்கு. அதற்கு முன்பு கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் அவரை பற்றி சொன்னார். ஒரு கவிஞர், நல்ல கவிதைகள் எழுதுவார். மிக அவர் சொன்ன வார்த்தைன்னா ஆள் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வீரம் அது சொல்ல முடியாது. அவ்வளோ அதை நான் நேரில் நான் பார்த்துட்டு வரேன். இந்த காலத்தில் ஏதேதுக்கோ சிறைக்கு செல்லுகின்ற சூழல், லஞ்சம், ஊழல். ஆனால் மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே மது கடைகளை மூடி அதற்காக சிறைக்கு சென்ற திலகபாமா அவர்களை உண்மையிலே நாம் எல்லோரும் சேர்ந்து பாராட்ட வேண்டும். மதுவை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு காலத்தில் முதலாக மது அருந்துகின்ற வயது 40 வயதாக இருந்தது. The age of initiation of alcohol was 40 years at one point of time. பிறகு 30, பிறகு 29, 25, 19, 15, இன்று 13 வயது. நினைத்து பாருங்கள், 13 வயது குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் மது அருந்துகின்ற வயது தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதற்கு காரணம் மது இருக்கிறது, குடிக்கின்றார்கள். ஒரு காலத்தில் லாட்டரி இருந்தது, வாங்கினார்கள். இன்று இல்லை, வாங்கவில்லை. மது இருக்கிறது, குடிக்கின்றார்கள். இல்லை என்றால் குடிக்கப் போவது கிடையாது. இதற்கு எங்களுடைய இயக்கத்தின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் 37 ஆண்டு காலமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி வருகின்றார்கள். இதற்கு முக்கிய காரணம் அடுத்த தலைமுறையை நாம் பார்க்க முடியாத ஒரு அச்சம் நமக்கு இருக்கிறது. 13 வயதிலே மதுவை
அருந்தினால் 25 வயதிலே அந்த நபருக்கு கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், மூளை, இரத்தம், இருதயம் எல்லாம் போய்விடும். 200 வகையான நோய்கள் மதுவால் வரும். இந்தியாவிலே அதிக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. 30,000 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் வருமானம். நினைத்து பாருங்கள், 30,000 கோடி ரூபாய். அரசாங்கத்துடைய மொத்தம் வருவாய் 96,000 கோடி. 96,000 கோடியிலே கிட்டத்தட்ட 1/3 பங்கு வருவாய் மது. உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு செயல் இங்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது. ஒரு அரசுக்கு வருவாயிலே 1/3 பங்கு வருவாய் சாராயத்தில். வெட்கக்கேடுதல்ல. நம்முடைய வருங்காலத்தை பற்றி எண்ணாத ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கம் மட்டுமில்லை, கடந்த 50 ஆண்டு காலம் நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே தான் இதையெல்லாம் மூட வேண்டும், ஒழிக்க வேண்டும். இது அரசியல் கிடையாது, இது ஜாதி பிரச்சனை கிடையாது, மத பிரச்சனை கிடையாது, அரசியல் பிரச்சனைகளே, சமூக பிரச்சனை. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வருங்காலம். வெள்ளக்காரன் அந்த நாட்டிலே பல தடைகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே தடை செய்தாலும் அதை மீறி அரசாங்கம் கடைகளை திறந்து கொண்டிருக்கின்ற சூழல் இங்கே தான் பார்க்க முடியும். மனசாட்சி இல்லாதவர்கள். அந்த வகையில தான் திலகபாமா அவர்கள் பெண்களை திரட்டி இந்த புத்தகத்தில் அவங்களுடைய அத்துணை உணர்வுகளும் எழுதியிருக்கிறாங்க. நானும் ஒரு 7 நாள் புழல் சிறையில் இருந்தேன். ஜெயலலிதா பொய் வழக்கு போட்டு என்னை புழல் சிறையிலே அடைத்தார்கள். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் யோசிக்க தோணுது. ஒருவேளை எல்லாம் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான், ஏன்னா வெளியில இருக்கிறப்போ அந்த யோசனை வரல. உள்ள அந்த அமைதியான ஒரு சூழல். நான் சென்னையில் புழல்ல இருக்கிறப்போ நல்ல தண்ணி, புழல் ஏரியிலிருந்து நேரா தண்ணி வரும். நல்ல தண்ணி, நல்ல காற்று, நல்ல உணவு கொடுத்தாங்க. என் வாழ்க்கையிலே அப்போதான் 3 புத்தகத்தை நான் படித்தேன் 7 நாள்ல. அப்போ எனக்கு கவிஞர் திலகபாமாவோட உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறது. அதுல இந்த புத்தகத்துல எழுதுறப்போ நான் ஏன் குழந்தையா இருந்திருக்கலாமே, அந்த உணர்வுலாம் அங்க வர தோணும். மற்றவங்களை பத்தி அப்பதான் சிந்திக்க தோணும். சிறைகளை அவங்களுடைய தந்தை பார்க்க வந்தப்போ, அப்போ என் தந்தை வந்து பார்க்கறாங்கன்னு அப்போ பெருமையா பார்த்திருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருவரும் வீட்டுல இளவரசியா இருப்பாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எல்லார் வீட்லயும் கல்யாணத்துக்கு முன்பு வரை இளவரசி எல்லாமே. அதுல சிறையில ஒரு அம்மா, அவங்க பேரு இளவரசி, நான் இளவரசின்னு சொல்லி அந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய கணவர் வந்து பாக்குறப்போ அதை அவங்க கணவரை பெருமையா பாக்குறாங்க, பிள்ளைகளை பெருமையா பாக்குறாங்க, கட்சிக்காரர்களை பெருமையா பாக்குறாங்க, சக கைதிகளை பெருமையா பாக்குறாங்க. அங்க ஒரு ஆயுள் கைதியும் பெருமையா பாக்குறாங்க, ஒரு சில சிறை காவலர்களையும் பெருமையா பாக்குறாங்க. ஆனா இவ்வளவு பேரு பெருமையா பார்த்த திலகபாமா அவர்கள் அவளை கைது செய்த அந்த காவல்துறை உயர் அதிகாரிகளை அரக்கனாக பார்க்கின்றார். காரணம், பெண்கள் என்று பாராமல் அவர்களை கொச்சையாக அசிங்கமாக பேசிய அந்த காவலர்கள் அந்த பதவியில் இருப்பதற்கு அங்கு தகுதி அற்றவர்கள். இதே போன்று கைது செய்து அந்த மேஜிஸ்ட்ரேட் முன்பு செல்கின்றார். அப்ப சொல்றாங்க, நடந்ததெல்லாம் சொல்றாங்க. ஐயனார் காலனியில அந்த கடைகள் மூட வேண்டும் என்று எனக்கு தொலைபேசி வந்தது. உடனடியாக நான் சென்றேன், இரவில் சென்றேன். பெண்கள் வந்தார்கள், கூடினோம். ஆனாலும் எல்லை மீறி அந்த கடைகள் நொறுக்கப்பட்டன. நடைக்கடைகள் அந்த மது பாட்டில்கள். அப்ப சொல்றாங்க, அந்த பாட்டில உடைக்கிற அந்த பெண்கள் உடைக்கிறாங்க. எதை பார்த்து, எதனால? அந்த அவங்களுடைய கணவர் மீது கோபத்தை. ஏன்னா இந்த கணவர்லாம் இதை குடிச்சுட்டானே மிருகங்களாக மாறுகிறார்கள். அந்த கோபம், அந்த உணர்வு, அதை பார்த்து அந்த பாட்டில் ஒன்னு கூட வைக்கக்கூடாது, இல்ல அந்த ஒரு பாட்டில் வச்சா அதை குடிச்சிட்டு போவாங்க. அது வரைக்கும் வேடிக்கை பார்த்த பொதுமக்கள்,
காவல்துறை வந்தவுடன் அவர்கள் கலைந்து விட்டார்கள். இந்த பொதுமக்களுக்காகத்தான் இவ்வளவு செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக, அவங்க குடும்பத்துக்காக கிடையாது, மக்களுக்காக. பிறகு கைது செய்து மேஜிஸ்ட்ரேட் முன்பு மேஜிஸ்ட்ரேட் சொல்றாராம், ஆமாங்க நான் கூட அந்த பக்கம் தான் தினம் போவேன். அப்ப சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அப்போ நீங்க அங்க உட்கார கூடாது, நீங்களும் எங்க கூட தான் நின்றுட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து சொல்றாங்க. இப்படியெல்லாம் அவருடைய அனுபவங்களை இந்த புத்தகத்தில் மிக சிறந்த முறையில் எழுதியிருக்கின்றார்கள். முதல் நாள் ஜெயிலுக்கு போனா எல்லாருக்கும் ஒரு பயம், ஒரு சோகம், என்னடா இங்க வந்துட்டுமே. மற்ற கைதிகள், ஆயுள் கைதிகள், கஞ்சா வித்த கைதிகள், கொலை செய்த கைதிகள்லாம் சக கைதிகளாக இருக்கின்ற சூழல். முதல் நாள் அழுகுறாங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றப்போ. உடனே ஒரு குரல் வருது அங்கிருந்து, எதுக்கிட்டி நீங்க அழுகுறீங்க? நீங்க எங்களை போன்ற கஞ்சா வித்த வந்திருக்கிறீங்க, சாராய கடை உடைச்சிட்டு தானே வந்திருக்கீங்க, தைரியமா இருங்க அப்படின்னு ஒரு குரல் வந்திருக்கு உள்ள இருந்து. அந்த குரல் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு தைரியம் வந்திருக்கு. ஆமா ஆமா, அப்போ உள்ளே போய் அவங்களுக்கு மரியாதை. இப்படி எல்லாம் அந்த உணர்வு, அதுக்கெல்லாம் உள்ள போய், ஏன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அதெல்லாம் நிறைய பேர் கிடைக்காது. கிடைக்கணுமா? அதே போன்று அவங்க தினம் காலையில தியானம் நடத்துகின்ற இவங்க தான் அதை நடத்துவாங்க. கிட்டத்தட்ட 40-50 கைதிகள், 130 கைதிகள். அந்த கைதிகளுக்கு இவங்க குருவாயிட்டாங்க. எல்லாம் இவங்களை நாடி இவங்களிடம் ஆலோசனைகளை கேட்டு அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசி நட்பு அங்கே உள்ளே மலர்ந்து, இப்படியெல்லாம் ஒரு சூழல். அது நல்ல அந்த புத்தகத்தில் நல்ல வகையிலே அங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லும், அவ்வளோ நல்ல இனிமையான வார்த்தைகள். அந்த உணர்வுகளை அப்படியே வெளிப்படுத்தி இருக்கின்ற கவிஞர் திலகபாமா அவர்கள் மிக தைரியசாலி. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, எதை பத்தியும் பயப்பட மாட்டாங்க. தைரியமா அவங்க கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த கவிஞர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டை பற்றி எனக்கு முன்பு பேசியவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசினார்கள். தமிழ்நாடு போகின்ற ஒரு சூழல், எந்த சூழல் தமிழ்நாடு என்று இருக்கிறது, ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, இன்று எப்படி இருக்கிறது. ஜனவரி மாதம், அதாவது சொல்ல போன பிப்ரவரி மாதம் நான் டெல்லிக்கு சென்ற நேரத்திலே என்னை பெருமையாக பார்த்தார்கள். காரணம், ஜனவரி புரட்சி தமிழ்நாட்டில் நடந்தது. ஜல்லிக்கட்டுக்காக லட்சக்கணக்கான இளைஞர்கள் வெளியிலே வந்தார்கள், உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள். 50 ஆண்டுகளுக்கு பிறகு, அரை நூற்றாண்டுக்கு பிறகு வெளியில் வந்த இளைஞர்களை பார்த்து உண்மையிலே நான் அது பெருமையாக நான் கருதி மகிழ்ச்சி அடைந்தேன். அப்பாடா, கடைசியில் இளைஞர்களை வெளியில் வந்துட்டாங்கப்பா, இனி எனக்கு கவலை இல்லை. டெல்லிக்கு போனவனே எனக்கு தனி மரியாதை. ஜல்லிக்கட்டு இளைஞர்கள் உங்க ஊர்ல நடக்கும், உலக அளவில் செய்தி. அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா இன்னைக்கு டெல்லிக்கு போனா என்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கின்ற சூழல். நேரம் ஆயிடுச்சு, இன்னொரு மேடை போட்டுடலாம், அதுக்கப்புறம் வெளியில அங்க இது பேசிடலாம். அதனால முடிச்சிருங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும். இதை நான் அரசியல் பேசல, நான் ஒவ்வொரு மனதில் இருக்கின்ற அந்த உணர்வுகளை பத்தி நான் பேசுறேன். என் மனசில் இருக்கிறது நான் பேசிட்டு இருக்கேன். நான் அரசியல்வாதியா நான் பேசல, ஒரு இளைஞரா நான் பேசுறேன், ஒரு படித்தவனா நான் பேசுறேன். நானு ஏன்னா என்னுடைய நாடு எப்படி இருக்கு, எப்படி இருந்த நாடு இன்னைக்கு எப்படி இருக்கு, எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பு. இனி ஏன் அனிதா தற்கொலை ஏன் நடந்தது? ஏன்னா 10 ஆண்டு காலமா தரம் வேண்டும், தரம் வேண்டும், கல்வியிலே தரம் வேண்டும்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், போராடிட்டு இருக்கோம், கத்திட்டு இருக்கிறோம் நாங்க தான். ஆனா கேட்கலையே.
அப்படி கேட்டு இருந்தாங்கன்னா, தரத்தை உயர்த்தி இருந்தாங்கன்னா இன்னைக்கு அனிதா தற்கொலை நடந்திருக்காது. அந்த குழந்தை பாவம் என்ன மாதிரி உணர்வு, அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? நடந்திருக்க கூடாது. அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. இது ஒவ்வொரு துறையிலும் விவசாயிகள் 500 பேர் 6 மாதத்துல தற்கொலை ஏன் நடக்குது? இதை பத்தி கவலை இல்லையே. 1,40,00,000 இளைஞர்கள், படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லையே. ஏன்? யார் காரணம்? தொழில் வளர்ச்சி இல்லையே. யார் காரணம்? ஊழல் நடக்குது. யார் காரணம்? சுகாதாரம், டெங்கு, எங்க பார்த்தாலும் டெங்கு. யார் காரணம்? சட்டம் ஒழுங்கு இல்லை. யார் காரணம்? கொலை, கொள்ளை, கற்பழிப்புக்கு யார் காரணம்? இந்த கேள்வி பதில் நான் சொல்ல தேவையே இல்லை, உங்களுக்கு தெரியும். இந்த கேள்வி மட்டும் நான் கேட்பேன். அதனால இதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று என்னுடைய விருப்பம், ஆசை. ஆனா இது மேடை கிடையாது. மற்ற மேடைகள்லாம் எவ்வளவு மேடைகள்லாம் பேசியிருக்கின்றோம். இன்னைக்கு ஏன் ராத்திரி 1 மணிக்கு பெண்கள் குடத்தை வச்சுக்கிட்டு எப்படா தண்ணி லாரி வரும் காத்துட்டு இருக்காங்க. 1 மணிக்கு 2 மணிக்கு காத்துட்டு இருக்காங்க. தூக்கம் இல்லாம எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்க போறீங்க? 50 வருஷமா காத்துட்டு இருக்கீங்க. இன்னும் 50 வருஷம் காத்துட்டு இருக்க போறீங்களா? ஏன் காத்துட்டு இருக்கீங்க? மழை இல்லையா? மழை இருக்கு. போதுமான மழை இருக்கு. அதிகமான மழை இருக்கு. அதை நம்ம சேமிக்க முடியல. மிச்சம் சேமிக்க முடியல. நீர் மேலாண்மை தெரியல. ஒரு சொட்டு தண்ணி கடல்ல போகக்கூடாது. மழை நமக்கு போதுமான 950 மில்லிமீட்டர் மழை இருக்கு. 30 ஆண்டுகளுக்கு முன்பு 850 மில்லிமீட்டர் மழை தான் பெய்யுது. இன்னைக்கு 100 மில்லிமீட்டர் கூடுதலா மழை பெய்யுது. ஆனா அதை நம்ம சேமிக்க முடியல. ஏன்? திட்டங்கள் கிடையாது. இலவசம் 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 இலவசத்துல நம்ம பணத்தெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நீர் மேலாண்மைக்கோ, வேலை வாய்ப்புக்கோ, தொழிலுக்கோ, விவசாயத்திற்கோ, கல்விக்கோ, சுகாதாரத்துக்கோ பணத்தை போடலையே. உங்களுக்கு அந்த இலவசம் அந்த வார்த்தை கேட்டாதான் நல்லா நீங்க தூங்குவீங்க. அதனால்தான் நான் முடிக்கிறேன். நம்முடைய காவியா சண்முகசுந்தரம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, இந்த புத்தகத்துடைய 10 புத்தகத்துடைய விலை 2,900 ரூபாய். ஆனா அவர் கொடுக்கிறது எவ்வளவு? 2,000 ரூபாய் கொடுக்கிறார். அப்படி பாத்தீங்கன்னா 3 புத்தகம் இலவசமா கொடுக்கிறார். அந்த இலவசம் அந்த வார்த்தை கேட்டுட்டீங்களே நீங்க, இனிமே எல்லாம் வாங்கிடுவாங்க. ஏன்னா அந்த அரை நூற்றாண்டு அந்த இலவசம் அந்த வார்த்தை கேட்டு கேட்டு பழகி போயிட்டீங்க. ஓஹோ இலவசமா, அப்ப வாங்கிடணும். அதனால ஏன்னா அது போன்ற ஒரு சூழல் இங்க தமிழ்நாட்டில். இதெல்லாம் நான் உலகத்துல எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கிறேன். அந்த நாட்டினோட முன்னேற்றங்கள்லாம் இங்க கொண்டு வரணும்னு அந்த ஆதங்கம், அந்த வெறி துடிப்பு, அது நடக்கலையா? என்னால் ஏத்துக்க முடியல. நேர்மையான முறையில் அரசியல் நடத்த முடியாது. ஏன்னா நடிக்கணும், எனக்கு நடிக்க தெரியாது. நடிகரை தான் ஏத்துக்கிறீங்க, நடிகர் இந்த மேடையில ஏத்துக்கிறீங்க. உண்மையிலே ஒரு இளைஞர் படிச்சவங்க சொன்னா போடா அவங்க என்ன ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க, திலகபாமா கிட்ட கேட்டிருக்காங்க, ஒரு முடிச்சிரு அவரு காவல்துறையில என்ன ஜாதின்னு கேட்டிருக்காங்க. நான் சொல்ல மாட்டேன் சொல்றாங்க. அப்படி சொல்ல மாட்டீங்க, நீங்க சொல்லுங்க என்ன ஜாதி, உங்களை ஏதாவது இருக்கா ஜாதி கேட்கறது என்ன இருக்கான்னு கேட்கறாங்க. இல்ல இல்ல அப்ப உங்க பிள்ளைங்களா நீங்க படிக்க வைக்கலையா, ஜாதி சொல்லி படிக்க வைக்கலையான்னு கேட்கறாங்க காவல்துறையில. என் பிள்ளைங்களாம் ஓபன் காம்படிஷன் வந்துட்டாங்க, ஜாதிலாம் நான் சொல்ல மாட்டேன், கடைசி வரைக்கும் சொல்லல அவங்க. இதெல்லாம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டுதல். அதனால நமக்கு தேவை தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த முன்னேற்றம் தேவை. இனி நம்முடைய அனிதா போன்றவர்கள் எல்லாம் நம்ம இழக்க கூடாது. ஏன்னா அந்த குழந்தைகள்லாம், அந்த குழந்தைகள் இழந்த அந்த குடும்பத்தை நினைச்சு பார்க்கணும். இதெல்லாம் நாம் எண்ணி பாருங்கள், கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள். தமிழக மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இது போன்ற எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. புத்தகங்களெல்லாம் நீங்க படித்து நீங்கள் எல்லோரும் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய காவியா சண்முகசுந்தரம் அவருடைய தலைமையிலே மேடையில் உள்ள அத்தனை ஆண்டோர்கள், சான்றோர்கள், இங்கு வருகின்ற அத்தனை பெரியோர்கள், தாய்மார்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் திலகபாமா போன்றவர்கள் மற்றும் அவர்களை போன்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அமர்கின்றேன். நன்றி.